அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறி சுண்டக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அயன் சத்து நிறைந்தது. கசப்பு இதெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றாமல் வெறும் பாத்திரத்தில் நம்ம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 10 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சில் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இப்போ நம்ம ஆறுனதும் நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறுக்கா நறுக்கி போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா மைய வேக வச்சிடணும். இதை பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு மசால் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வேணும்னா நம்மளோட சேனலில் இருக்க ஒரு தடவை பாருங்கள். இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா இதோட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைசல் அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. கொதிச்சு நம்ம இறக்குனோம்னா சரியாக போச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி சுண்டைக்காய். அவ்வளோ அயன் சத்து உள்ளது. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.